நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்தின் மிக பழமையான சமூகம் என்று நம் இந்திய சமூகங்களையும் தமிழ் சமூகத்தையும் சொல்லி வருகிறார்கள். 2800 ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழர்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்ததற்கும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததற்கும் அரசாங்கம் நடத்தியதற்கும் நிறைய ஆதாரங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி என்ற அந்த ஊரில் கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு தமிழர்களின் பாரம்பரியம், தமிழர்களின் நாகரிகம் மிக பழமையானது என்ற அந்த ஒரு உண்மை ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2800 ஆண்டுகளுக்கு முந்திய நாகரிகம், பழமை வாய்ந்த ஒரு சமூகம் என்று தமிழ் சமூகத்தை பற்றி நமக்கு பல தகவல்கள் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்வார்கள். மிகவும் பழமையான ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு சமூகம் என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றியும் சொல்வார்கள். இந்த சமூகங்களுக்கு மத்தியில் நமது தமிழ் சமூகத்தில் மிக பழமையான சமூகமான தமிழ் சமூகத்திற்கு நபிமார்கள் வந்திருப்பார்களா, அல்லது இந்திய தேசத்திற்கு நபிமார்கள் வந்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. இந்த கேள்விக்கு பதில் அல் குர்ஆனில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் சமூகத்தில் நபிமார்கள் வந்ததாக நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை. அதேபோன்று இந்திய தேசத்திலும், இந்திய தேசம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுகிற இந்த இந்திய தேசத்திலும் நபிமார்கள் யாரும் வந்ததாக குர்ஆன் ஹதீஸில் நேரடியான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆதாரம் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் இறக்கி வைத்த இறுதி நபிக்கு இறக்கி வைத்த இறுதி வேதமான அல் குர்ஆனில் சூரா ரஅத் 13வது சூராவின் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு உண்மையை சொல்லி காட்டுகிறான். வ யகூலுல்லதீன கஃபரு லௌலா உன்சில அலைஹி ஆயத்தும் மி ரப்பிஹி இன்னமா அன்த முந்திரு வலிகுல்லி கௌமின் ஹாதி. அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், இன்னும் நபியே, உம்மை இந்த நிராகரிப்போர்களுக்கு, இந்த நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அதாவது நபியே, உம்மை பற்றி இந்த நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடம் இருந்து நாம் விரும்பும் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்பதை நபி அவர்கள் அந்த மக்காவில் வாழ்ந்த காஃபிர்களிடத்தில், நிராகரிக்கும் மக்களிடத்தில் சொல்லும்போது நபி அவர்களை அந்த காஃபிர்கள் எப்படி மறுத்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் மற்ற சூறாக்கள் அத்தியாயங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறுதி தூதரை சூனியக்காரர் என்று மறுத்தார்கள், கவிஞர் என்று மறுத்தார்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர், பைத்தியக்காரர் என்றெல்லாம் மறுத்தார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் சூனியக்காரர் என்றும் கவிஞர் என்றும் சொல்லி அந்த மக்கள் மறுத்தார்கள், நிராகரிக்கிறவர்கள். இன்னும் அந்த நிராகரிக்கக்கூடிய மக்கள் பல அத்தாட்சிகளை நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அதில் அவர்கள் கேட்ட அத்தாட்சியை பற்றியும், அதில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற உண்மையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் நபியே, உம்மை பற்றி இந்த நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடம் இருந்து அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அத்தாட்சி என்று சொன்னால் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுபோன்ற அத்தாட்சி இறுதி நபிக்கு இறக்கப்பட வேண்டாமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே ஆவீர். மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும்
ஒரு நேர்வழி காட்டி உண்டு. அல்லாஹ் இந்த பூமியில் எத்தனை சமூகத்தை அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹ் படைத்த அத்தனை சமூகங்களுக்கும் எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு நேர்வழி காட்டி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேர்வழி காட்டி என்றால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களை குறிக்கும், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை குறிக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய தேசத்திற்கு நமது தமிழ் சமூகத்திற்கு நபிமார்கள் வந்திருக்க வாய்ப்பு உண்டு. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் கூட நமது இந்திய சமூகத்தில் தூதர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நபிமார்கள் தமிழ் சமூகத்திலும் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அக்கீதா அடிப்படையில் நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது எப்பொழுது நடந்திருக்கும் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்திற்கு முன்பு வேண்டுமானால் நடந்திருக்குமே தவிர, ஈசா நபியின் காலத்திற்கு பிறகு தமிழ் சமூகத்திற்கோ அல்லது இந்திய தேசத்திற்கோ, இந்தியாவில் உள்ள சமூகத்தில் எந்த சமூகத்திற்குமோ நபிமார்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹுவே குர்ஆனில் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதாக 61வது சூரா சஃப்ல 5, 6 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது கால ஈசா இப்னு மரியம யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முசத்திகல் லிமா பைன யதைய மின தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மது ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். மேலும் மரியமுடைய மகன் ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார், பனி இஸ்ராயில் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன். எனக்கு முன்பு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துபவனாகவும், எனக்கு பிறகு வரக்கூடிய அஹ்மது என்ற பெயர் உள்ள தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவனாகவும் உங்களுக்கு நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதையெல்லாம் கண்டும் கூட அந்த மக்கள் இது தெளிவான சூனியமே என்று மறுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் எனக்கு பிறகு அஹ்மது என்ற பெயரில் ஒரு தூதர் வருவார் என்று சொன்னார்கள். அந்த அஹ்மது என்ற பெயரில் வரக்கூடிய தூதர் என்று ஈசா நபி சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் ஈசாவுக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை. ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் என்னைத்தான் நபியாக தேர்ந்தெடுத்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஈசா நபிக்கு அடுத்து இறுதியாக நபியாக தேர்வு செய்யப்பட்டது, கியாமத்து நாள் வரை நபியாக தேர்வு செய்யப்பட்டது இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே தவிர, ஈசா நபிக்கு பிறகு நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏறக்குறைய 600 ஆண்டுகள் கழித்து. ஈசா நபிக்கும் இறுதி நபிக்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு என்று வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும்போது 600 ஆண்டுகள் வித்தியாசம் என்று நமக்கு தெரிகிறது. அப்போ ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு அதற்கு 600 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் 40 வயசில் நபியாக்கப்பட்டார்கள் என்பது உண்மை வரலாறு, சத்திய வரலாறு. அப்போ தமிழ் சமூகத்துக்கோ இந்திய சமூகத்துக்கோ நபிமார்கள் வந்திருப்பார்களே ஆனால் அது ஈசா நபி காலத்திற்கு முன்பு வேண்டுமானால் நிகழ்ந்திருக்குமே தவிர, ஈசா நபி காலத்துக்கு பிறகு தமிழ் சமூகத்துக்கு நபி வந்திருப்பார், இந்திய சமூகத்திற்கு நபி வந்திருப்பார் என்று நம்புவது, அப்படி சொல்வது அது இஸ்லாமிய அடிப்படையில் தவறான அடிப்படை, இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரான ஒரு விவாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் சமூகத்திற்கு நபிமார்கள் வந்திருக்க வாய்ப்புண்டு, இந்திய சமூகத்திற்கு நபிமார்கள் வந்திருக்க வாய்ப்புண்டு. அது ஈசா நபியின் காலத்திற்கு முன்புதான் நடந்திருக்கும் என்பதை நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஈசா நபிக்கு பிறகு எந்த தூதரும் இல்லை, இறுதி தூதர் மட்டும்தான் நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஈசா நபிக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து நடப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.